வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், மொழித்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக புறநானூற்று பாடலான யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார் பாடிய பொதுவியல் துறையில் அமைந்த பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணா, சாதலும் புகுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவில் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையானது, கல்பொருது மிரங்கு மல்லல் பேரியாற்று, நீர்வழிப்படும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியில், தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இவ்வுலகில் உள்ள எல்லா இடங்களும் நமது ஊரே. தேசத்தின் எல்லைகளின் பிரிவு என்பது செயற்கையே என்கிறார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நமக்கு நடக்கும் நல்லது தீமை இரண்டுமே பிறரால் வருவதில்லை, நம் செயல்களே அனைத்துக்கும் காரணம் என்கிறார். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணா, வரும் தீமையினால் துன்புறுவதும் அல்லது நன்மையினால் நாம் இன்புறுவதும் நாமாக ஏற்படுத்தி கொள்வதே என்கிறார். சாதலும் புகுவதென்றே, பிறந்த இம்மனிதன் பூமியில் இறப்பதென்பது புதியதல்ல, பிறந்த உயிர் முதல் இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார். வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமை, இன்பம் மட்டுமே நம் வாழ்வில் நிலைத்திருக்கும் என்று மகிழ்வது அறிவான செயல் அல்ல, முனிவின் இல்லாதென்றதும் இளமே. கோபத்தினால் வாழ்வை வெறுப்பதும் புத்திசாலித்தனமல்ல. மின்னொடு வானம் தன்துளி தலையானது, கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று, நீர்வழிப்படும் புனைபோல், மின்னல் வானத்திலிருந்து பொழியும் மழைத்துளி கல்லில் விழுந்தாலும் பேரியாற்றை அடைந்த பிறகு கடலை நோக்கி சீராக செல்வது போல நாமும் நமது உயிர் அதன் விதிப்படி ஏற்ப அமையும் என்பது சான்றோர்கள் கூறிய வாக்கானது. எனவே செல்வத்தால் பெரியோரை வியந்து மதித்தலும் செய்ய மாட்டோம், சிறியோரை இகழ்தலும் செய்ய மாட்டோம், அவரவர் ஒழுக்கமொன்றையே கருதுவோம் என்பதை பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் இதனினும் இளமே என்கிறார். இதனையே சற்று உற்று நோக்கினால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் என்பது எந்த இடம், யாவரும் என்பது எல்லா மக்களும். உலகத்திற்கும் பொதுவான ஒரு யுனிவர்சல் கொள்கையை அன்றே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்துள்ளான் தமிழன். இடம், எனது ஊர், எனது இடம், எனது மக்கள் என்பது ஒரு செயற்கை பிரிவினையே. உலக மக்கள் யாவரும் நமது உறவினர்களே. இந்த சர்வதேச குடியுணர்வானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது வியப்பு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, பிறரால் ஏற்படுவதில்லை. நல்லது கெட்டது என்பது எல்லாம் ஒருவர்தான் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அமையும். ஒருவனின் வினைப்படியே அவனது இன்ப துன்பங்கள் அனுபவங்கள் அமைகின்றது, பிறரால் அல்ல. நோதலும் தனிதலும் அவற்றோரன். நோதல் என்பது இங்கு துன்பப்படுதல், தனிதல் என்பது அந்த துன்பமானது குறைதல். அவற்றோரன்னா, அதுபோலவே துன்பமும் இன்பமும் ஒருவனின் செயல்களை பொறுத்தே அமைவது போல, அதனால் துன்பப்படுதலும் இன்பப்படுதலும் அவரவர் கைகளிலே உள்ளது. சாதலும் புகுவதென்றோ வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமை. புகுவது என்பது புதியது, இளமை என்பது இல்லை. இறப்பு இவ்வுலகிற்கு புதியது அல்ல. இறப்பை கண்டு மனிதன் அஞ்சுவது நிகழ்காலத்தை அனுபவிக்க தடையாய் இருக்கும். எனவே இன்பத்தை அனுபவித்தே வாழ்வு என்று இருப்பது துன்பம் தரும். வேண்டுதல் வேண்டாமை என்ற குரலில் உள்ளது போல பட்டும் படாமலும் வாழ்வது நமது அறிவுடைமையாகும். முனிவின் இன்னாதென்றலும் இளமே. இன் ஆங்கர் டு perceive things as undescribed is a folly. முனி என்பது கோபம், இன்னாதென்றலும் இனியவை அல்ல. கோபம், காமம், மயக்கம் என்பது உயிர் குணங்கள். கோபத்தின் போது ஒன்றை நல்லது
இல்லை என்று வெறுப்பது அறிவுடைய செயலல்ல, ஆறுவது சினம் என்று ஔவையார் கூறுவது போல